தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் அதிகாரம். கடவுளின் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட வானதூதர்களின் முன்னிலையிலும் உனக்கு நான் முன்னெச்சரிக்கையாக கூறுவது, நான் சொன்னவற்றை கடைபிடித்து வா. முன்கூட்டியே முடிவெடுக்காதே, நடுநிலை தவறாதே, அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே, பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, உன்னை தூய்மையுள்ளவனாக காத்துக்கொள். தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நலக் குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து. சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை, அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே வந்து சேர்கின்றன. அவ்வாறே நற்செயல்களும் வெளிப்படையானவையே. வெளிப்படையாக இல்லாதவையும் என்றுமே மறைந்திருக்க முடியாது. அடிமை தலையில் இருப்போர் தங்கள் தலைவர்களை முழு மதிப்புக்குரியவர்களாக கருத வேண்டும். அப்பொழுது கடவுளின் பெயரும் போதனையும் பழிசொல்லுக்கு உள்ளாகாது. நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களுக்கும் சகோதரர்கள் தானே என்று மதிப்பு கொடுத்தாதிருத்தல் தவறு. மாறாக தங்கள் நற்செயல்களால் பயன்பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாயிருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். தவறான போதனை. இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிசொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனநிலை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறை உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றிற்கு நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிழந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். இறுதி அறிவுரை. கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. இறைப்பற்று, நீதி, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் விசுவாச